ஓம் சிவாய் நம. அஸ்ட்ராலஜர் ஐலமைக்கு. சிலர் வந்து எனக்கு டவுட்டாக கேட்டுட்டு இருந்தாங்க. கோயிலெல்லாம் தரக்கூடிய அந்த பிரசாதம் இருக்குது பார்த்தீங்களா, விபூதி குங்குமம் அதெல்லாம் அங்கேயே விட்டு வந்துடுவாங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கோயிலில் தரக்கூடிய விபூதி பிரசாதம் எல்லாத்தையும் அங்கேயே விட்டு வந்துடுவாங்க. இது ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. இதில் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கோயிலில் அந்த மூலவர் போட்ட மாலையை மட்டும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் மாட்டிடுவாங்க. கோயிலில் தர விபூதியை வந்து அங்கே விட்டு வந்துடுவாங்க. மூலவருக்கு போட்ட மாலையை தனக்கு யாருன்னா போட்டு அந்த இடத்துல கௌரவப்படுத்திட்டாங்க அப்படின்னும் பொழுது அந்த மாலையை மட்டும் எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சுருவாங்க. ஸோ இந்த 2 விஷயமும் செய்கிறது ஒரே நபராக தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட புரிதல் அவ்வளோதான், அந்த லைனில் தான் இருக்குது. ஸோ ஒரு சிவன் சொத்து குலநாசம் சொல்கிறாங்க. அந்த சொத்து குலநாசம் சொல்லிட்டு விபூதி தான் சிவபெருமான். அந்த விபூதியை வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ண விபூதியாக இருக்கும், அவருக்கு அவரோட மேனி திருமேனியில் பட்ட விபூதியாக இருக்கும். அந்த விபூதியும் அந்த தாயாருக்கு பண்ண அபிஷேகம் குங்குமமோ அதே இடத்துல விட்டுடுவாங்க. மாலையை மட்டும் எடுத்து வந்து வீட்டு வாசலில் மாட்டிடுவாங்க. அது என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல. ஸோ இதில் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, குலத்தை நாசம் செய்யக்கூடிய பொருட்களை கோவில் இருந்தாங்க அவங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த காலத்துலலாம் நிறைய மருத்துவ தன்மையில தான் பெரும்பாலான கோவில்களே இருந்தது. ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு மருத்துவத்தன்மை கொண்ட ஒரு சிறப்பான ஒரு பூஜை புனஸ்காரங்கள் நடைபெற்ற ஒரு அமைப்பை வந்து அதிகமாக கொடுத்துட்டு இருந்தது. நிறைய உண்டுங்க. அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கான பலன்கள் எல்லாம் நிறைய உண்டு. அந்த திருமணியில் பட்டு மந்திரங்களெல்லாம் உச்சரித்து அது மேலேருந்து வரக்கூடிய பிரசாதங்கள் எவ்வளோ கோவிலில் வந்து திட்டமாக குளிக்கும் போது எவ்வளோ பேருக்கு எவ்வளோ கர்ம பாதிப்புகள் நீங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இவ்வளோ ஒரு புனிதமான சில இறைவன் கிட்ட இருந்து நமக்கு இருக்கிறதே அந்த விபூதி அந்த குங்குமம் தான் எல்லா கோவிலும் பெரும்பாலும் வந்து நமக்கு கிடைக்கும். அதையே அங்கே வாங்கிட்டு அதே இடத்துல விட்டுட்டு வீட்டுக்கு வந்து நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், ஆனாலும் ஒன்றும் நடக்கல, ஆனாலும் ஒன்று நடக்க கொடுத்தது தான் நீங்கள் அங்கேயே விட்டு வந்துட்டீங்க, அப்போ எங்கே நடக்கும்? ஸோ அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது. அது முற்றிலும் தவறு. குலத்தை நாசம் செய்யக்கூடிய பொருட்களை கோயிலில் வந்து இருக்கக்கூடிய அர்ச்சகர் எல்லாமே எடுத்துன்னு போகணும், யாரும் தர மாட்டாங்க. நீங்கள் கொடுக்குறாங்கன்னா அந்த பிரார்த்தம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ குலத்தை நாசம் செய்யக்கூடிய பொருட்களை யாரும் வாங்க போகிறது கிடையாது. கோவில் அது ஒரு பிரசாதம். அந்த பிரசாதத்தை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் கொடுக்கணும். இப்போது நம்மளே வந்து ஒரு சில கோயிலுக்கெல்லாம் போகணும்னு நினைப்போம், போக முடியாமல் போவோம். யாரோ ஒரு நம்ம மனசுலேயும் நினைப்போம் ஆத்மார்த்தமாக, யாரோ ஒருத்தர் அந்த கோயிலுக்கு நான் வந்திருக்காங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு பிரசாதம் கொடுக்கணும், நம்ம ஒரு சந்தோஷம் கொடுவோம் இல்லையா? இந்த மாதிரி சின்ன சின்ன பிரசாதங்கள் அதே இடத்துல விடாமல் அதை எடுத்துகிட்டு வந்து சுற்றி இருக்க உறவுகளுக்கு இருந்தாலும் சரி, நட்போட சரி, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் கோயில் பிரசாதத்தை கொடுக்கலாம். அதெல்லாம் தவறு இல்லையா? ஸோ இது போல் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றிட்டா மட்டும்தான் மாற்றங்கள் பிறக்கும். இன்னும் அந்த எவ்வளோ கோயிலை சுற்றி விபூதியாக இருக்கும், குங்குமமாக இருக்கும். மக்களுக்கு அதோட புரிதல் தெரியலன்னா அர்த்தம். எல்லாமே வந்து தவறான ஒரு செயல். கோயிலில் வந்து விபூதி குங்குமம் தருத்தே நம்ம நெத்தியில் எடுத்துக்கிறதுக்கும் நம்மளுடைய வீடுகளில் அதை கொண்டு போய் போகிறதுக்கும் தான். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. கோயிலில் தரக்கூடிய விபூதியாக இருந்தாலும் சரி, குங்குமமாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டு பூஜைக்கு கொண்டு போங்க. அதில் வந்து நீங்கள் கோயிலில் தரக்கூடிய எந்த கோயிலில் தந்தா விபூதியாக இருந்தாலும் சரி, அது ஒரு சின்ன ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. குங்குமத்தை ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. நாள்தோறும் நீங்கள் இருக்கக்கூடிய குங்குமத்திலே கலந்து வச்சுக்கிட்டு வாங்க. இது போலெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பிரிட் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே அவாய்ட் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு அந்த கோயிலில் கிடைக்கக்கூடிய அந்த பிளெஸ்ஸிங்கை அங்கேயே விட்டு வந்துடுறீங்க. ஸோ இதெல்லாம் நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு சில மிஸ்டேக்ஸாக இருக்குது. அவங்களுடைய புரிதல் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அதை அவங்களே வெளிப்படுத்திக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தவறுகளெல்லாம் நீ செய்யாமல் இருப்பதே சிறப்பு. ஸோ மேஜராக சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கோவில் தரக்கூடிய விபதியாக இருந்தாலும் சரி, குங்குமமாக இருந்தாலும் சரி, முஸ்லமாக இருந்தாலும் சரி, இந்த வீட்டுக்கு கொண்டு வரது நல்லது. பரிகார பூஜைகள்னு செய்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த பரிகார பூஜைகள்லாம் செஞ்சு தோஷ நிவர்த்தியெல்லாம் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் அர்ச்சனை பண்ணுறது, பூஜை பண்ணுறது, புனஸ்காரம் பண்ணுறது, அந்த விபதியாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொண்டு வரலாம். சில பேர்லாம் சொல்லுவாங்க, பரிகாரம் பண்ணிட்டு வந்தோம் அங்கேயே விட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டாங்க, அதனால நாங்கள் வீட்டுக்கு எதுவுமே எடுத்துகிட்டு வரலன்னுவாங்க. பரிகார பூஜைலாம் பண்ணி முடித்த பிறகு தான் நீங்கள் அர்ச்சனை பண்ணுவீங்க, அபிஷேகம் பண்ணுவீங்க, இன்னும் சில பூஜைகளெல்லாம் செய்வீங்க. அப்போ அந்த பூஜையெல்லாம் முடித்த பிறகு செய்யக்கூடிய பிரசாதங்களை வீட்டுக்கு கொண்டு வரலாம், தவறு எதுவும் வராது. ஸோ இது போல் நிறைய விஷயங்களெல்லாம் உண்டு. தொடர்ந்து ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பட்ட நபர்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், முகூர்த்தங்கள் குறிக்கணும் அப்படின்னாலும் என்னை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் என்னோட டிஸ்பிளேல இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க நலம், ஓம் சிவாய.